மக்களவையில் இன்று 39 தொகுதிகளில் வெறும் 5 பெண் உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள். இது 59 உயர்ந்தால் 20 தொகுதிகள் கூடுதலாக, அதாவது 20 தொகுதிகளில் பெண் உறுப்பினர்கள் வருவார்கள். இது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். அதே போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் இன்று இருப்பது 234. அது உயர்ந்தால் 351 உயரும். அதில் 117 பெண்கள் உறுப்பினர்களாக வந்தே ஆக வேண்டும். இப்பொழுது 234 வெறும் 23 பெண்கள் தான் இருக்கின்றார்கள். ஆக இது முக்கியமான ஒரு காரணம். அடுத்த காரணம், இப்போ தமிழ்நாட்டிலே 8 கோடி மக்கள், அதில் 39 மக்களவை தொகுதிகள் என்று பார்த்தால் சராசரியாக ஒரு எம்பிக்கு 20 லட்சம் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் இருப்பார்கள். பீகாரிலே கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் இருக்கின்றார்கள் ஒரு எம்பிக்கு சராசரியாக மக்கள் தொகை, வாக்காளர்கள் மக்கள் தொகை. இது குறைய வேண்டும். அதே போன்ற ஒரு எம்எல்ஏக்கு தமிழ்நாட்டிலே இப்போ 8 கோடி மக்கள் 234 தொகுதிகள் என்றால் சராசரியாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு எம்எல்ஏக்கு 3.4 லட்சம் மக்கள் தொகை. இப்போ இது மறுசீரமைப்பு வந்தால், தொகுதிகள் உயர்ந்தால் கிட்டத்தட்ட இப்போ 20 லட்சத்திலிருந்து வெறும் 13 லட்சமாக குறையும். வாக்காளர்கள் வெறும் 10 லட்சம், ஒரு எம்பிக்கு 10 லட்சம் வாக்காளர்கள், அவ்வளவுதான். அதே போன்ற ஒரு எம்எல்ஏக்கு இன்னைக்கு 3.4 லட்சம் பேர் மக்கள் தொகைன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2.4 லட்சமாக குறையும். வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 1,60,000 வாக்காளர்கள் சராசரியா வருவார்கள் ஒரு எம்எல்ஏக்கு தமிழ்நாட்டில். இது அவசியமானது, இதுதான் வேண்டும். அப்போதுதான் ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ மற்ற தொகுதி முழுவதும் செல்ல முடியும். உதாரணம், நானும் இப்போ தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்களவை உறுப்பினராக 2014 இருந்தேன். அப்பொழுது என்னுடைய தொகுதியில கிட்டத்தட்ட 2000 கிராமங்கள் இருந்தது. இந்த 2000 கிராமத்திற்கு 5 ஆண்டுகளில் ஒரு முறைதான் செல்ல முடியும். இந்த தொகுதியும் எண்ணிக்கையும் குறைந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ மிக சிறந்த முறையிலே பணியாற்றலாம், அனைத்து மக்களும் பார்க்கலாம், அனைத்து திட்டங்களும் போய் சேர்க்கலாம். ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் சுதந்திரம் கிடைத்த பொழுது 1947 தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் தான் இருந்தது. இன்னைக்கு 38 மாவட்டமாக உயர்ந்திருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 3 மாநகராட்சிகள், கார்பரேஷன்ஸ் தான் இருந்தது, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 மாநகராட்சிகள் உயர்ந்திருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 100 நகராட்சிகள் தான் இருந்தது. இன்று கிட்டத்தட்ட 137 நகராட்சிகள் உயர்ந்திருக்கிறது. இது நிச்சயமா நிர்வாகத்துக்கு ஏதுவாக இருக்கும். அதனால இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக நன்மை தான். குறிப்பாக பெண்களுக்கு நன்மை, பெண்கள் முன்னேற்றத்திற்கு நன்மை. கூடுதலாக பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, கூடுதலாக அமைச்சர்களாக வருவார்கள். இது விமன்ஸ் எம்பவர்மெண்ட். இதுல ஏதோ தெற்க குறையும் வடக்கு அதிகமாகும் அப்படிலாம் கிடையாது. கடந்த காலத்துல தான் தொகுதி மறுசீரமைப்பு பாத்தீங்கன்னா இது மக்கள் தொகை எண்ணிக்கையில வந்தது. இப்போ விகிதாச்சார முறையில, பெர்சன்டேஜ் முறையில, ப்ரோராட்டா பேசிஸ்ல பெர்சன்டேஜ். தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு என்றால் மகாராஷ்டிரால 50 விழுக்காடு, உத்தரப்பிரதேசில் 50 விழுக்காடு, பீகார்ல 50 விழுக்காடு. ஆக ஆல் அக்ராஸ் த போர்ட் 50% இன்க்ரீஸ் இன் சீட்ஸ். நிச்சயமா இது வேண்டும். அதனால இதுல சில பேர் சில வாதங்கள் எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுறது வாய்ப்பு கிடைக்காது, அதிக எண்ணிக்கையில் வந்துச்சா பேசுறது வாய்ப்பு கிடைக்காதுன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். பேசுறதுக்கு வாய்ப்பு அந்த கட்சி தலைமை கொடுக்கணும். நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு எப்படி வாய்ப்புனா, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு எம்பிகள் இருக்கின்றார்களோ அத்தனை அந்த எம்பிக்கு தகுந்த மாதிரி நேரத்தை ஒதுக்குவார்கள். நீங்க கேட்கறது உங்க கட்சி கிட்ட கேட்கணும், நான் பேசணும்னு உங்க கட்சிகிட்ட சண்டை போடணும். இந்த காரணம்லாம் வைக்கக்கூடாது. இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். மற்ற நாடுகளை எடுத்துக்கங்க, இங்கிலாந்து நாட்டை எடுத்துங்க. இங்கிலாந்து நாட்டில் அவங்க மொத்தம் மக்கள் தொகையே 6.5 கோடி. 6.5 கோடி மக்களுக்கு 650 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கிலாந்துல. ஜெர்மனியில பாத்தீங்கன்னா 8.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள், அவங்க 630 எம்பிக்கள். சைனாவில் 1.4 பில்லியன், 140 கோடி கிட்டத்தட்ட. அங்க 3000 எம்பிக்கள் சைனாவில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலும் அதிக எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க எம்பிக்கள். அதனால இந்தியாவிலேயும் எம்பிக்கள் அதிகமா வரணும். அது மட்டும் இல்ல, எம்எல்ஏக்களும் அதிகமா வரணும். பெண்கள் அதில் அதிக பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு வர வேண்டும், அப்போதான் வரும் அதுல. அதனால அவர்கள் சொல்கின்ற காரணம் எல்லாம்
ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். கோரிக்கை அரசு வந்து இப்ப 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டில் கொண்டு வரும். அதாவது கடந்த திமுக ஆட்சியில 5 ஆண்டு காலத்தில் நாங்க 12,16,000 கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேற, உண்மையான முதலீடு வேற. மெமரண்டம் MOU வேறு. அது வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, எவ்வளவு முதலீடு நடக்குது, அது வந்து வேறு. அது உண்மையா வரணும். கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம், எவ்வளவோ பார்த்துட்டோம். திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 12,16,000 கோடின்னு சொன்னாங்க. ஆனா ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா வந்திருக்குது? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி தான். அது போன்று இருக்கக்கூடாது. அதனால அது மட்டும் இல்ல, இப்ப முதலீடு வந்ததுன்னா மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கேற்ப வேலை வாய்ப்புகள் உருவாகணும். ஏன்னா இன்னைக்கு வேலை இல்லாததான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்கள் மேல வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அது இல்லாம இன்னும் முக்கியமான ஒரு சட்டம், என்ன சட்டம்னா, தமிழ்நாட்டில் தனியார் தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இந்த சட்டம் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, குஜராத்தில் சட்டம் இருக்கிறது. இது தமிழ்நாடு கொண்டு வரணும். இது தேர்தல் வாக்குறுதியில் தவிக அரசு வந்து இது கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க, வந்த வேலை வாய்ப்பு உருவாகும். அதே போல தொகுதி மறுவரைகளை ஃபேர் டீல் லிமிடேஷன் அவருக்கு தமிழ்நாடு செலுத்த மாட்டேங்குது. தவிக அரசு வந்த பிறகு நோ டீல் லிமிடேஷன் மாறிட்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தப்ப ஃபேர் டீல் லிமிடேஷன்ல இருந்தாங்க. தவிக வந்து நோ டீல் லிமிடேஷன் நோக்கி நாங்க புரிதல் பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மாதத்திற்கு முன்பு அங்க நாடாளுமன்றத்தில் வந்து பிளக்கார்டு வச்சிருந்தாங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்போ காங்கிரஸ் வந்து 3 மாதத்திற்கு பிறகு வந்து நோ டீலிமிட்டேஷன். இந்த 3 மாதத்துல காங்கிரஸுக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மத்திய அரசுல நாடாளுமன்றத்தில் அவங்க சொன்னாங்க, நாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் எல்லாத்துக்கும் அக்ராஸ் த போர்ட் 50 விழுக்காடு எல்லாத்தையும் உயர்த்துவோம், 50% இன்க்ரீஸ் ஆல் அக்ராஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ் ப்ரோரேட்டா பேசிஸ்ல சொல்றாங்க. இதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். இல்ல யாருக்குமே எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. ஒரு சில வாதங்கள் என்னன்னா, தென் மாநிலங்களுக்கு வந்து மிக எண்ணிக்கை குறைவா வரும், வட மாநிலங்களுக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாகும். அதனால நாளைக்கு அங்க யார் ஆட்சிக்கு வராங்களோ, வட இந்தியர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதனால வந்து அங்க அரசியல் சாசன சட்ட திருத்தம் வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வாதங்கள், அந்த வாதம் எல்லாம் வந்து அது அரசியல், அது தேர்தல். உத்தரப்பிரதேசில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு தொகுதியில் எதிர்க்கட்சியில் வெற்றி பெற்றார்கள். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதுல 80 எம்பிக்கள் இருக்கிறது. அந்த உத்தரப்பிரதேசில் 50% ஆஃப் நியர்லி 50% ஆஃப் தி சீட்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் were won by the opposition parties. அதனால இது ஏதோ இவங்க பிஜேபி தான் ஜெயிச்சிருவாங்க, எல்லாம் வந்துருவாங்க அப்படிலாம் அந்த எண்ணத்துல தான் காங்கிரஸ் இப்போ அவங்க நிலையை மாத்தி இருக்கிறாங்க. ஃப்ரம் ஃபேர் டீலிமிட்டேஷன் டு நோ டீலிமிட்டேஷன். அது என்ன மாற்றம் அதுல 3 மாதத்துல? அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இது வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு இல்ல, இது வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையில், விகிதாச்சாரம் அடிப்படையில் இந்த கொண்டு வர போறோம் சொல்லியிருக்கிறார். ஆனா ஏற்றுக்கிறது என்ன பிரச்சனை எனக்கு புரியல. எனக்கு கோவையில ஒரு கல்லூரி மாணவரை வந்து தமிழ்நாட்டில இருந்து போதை பொருள் பழக்கம் வந்து கல்லூரி மாணவர்களிடையே அதிகமா இருக்குங்கிற அதுதான் இந்த 5 ஆண்டு காலம் வந்து அந்த பழக்கத்தை ஊக்குவித்துனா மறைமுகமாக நேரடியாக எல்லா வகையிலையும் ஊக்குவித்தது கடந்த திமுக ஆட்சி தான். இன்னும் அதுல இருந்து நம்ம வந்து வெளியே வரல, மீட்டெடுக்கல. ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க மீட்டெடுக்க வேண்டும், கண்டறிய வேண்டும், அந்த சோர்சஸ் எல்லாம் வந்து அது குறைக்க வேணும், எல்லாம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல இன்னும் தீவிரம் இந்த அரசு காட்ட வேண்டும். முதலீடுகள் வந்து வெறும் 3 மாதத்திலே 1 லட்சம் முதலீடுகள் அரசோட நிலைப்பாடு இல்ல அது ஆர்வமா நிச்சயமா முதலீடு வேணும், முதலீடு வேண்டாம் இல்ல, முதலீடு வேணும். அந்த அறிவிப்புகள் வந்து உண்மையான முதலீடா இருக்கணும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஏதோ ஒரு மெமரண்டம் MOU, அது வந்து உண்மையான முதலீடா வரணும். வந்தால் நிச்சயமா மகிழ்ச்சி. அதில் முதலீட்டாளர் நிகழ்வுகளை கூட பத்திரிகையாளர்களுக்கு உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன சீக்கிரட் தெரியல எனக்கு. அதுல தொடர்ந்து நம்ம தமிழக அரசோட தவிகோட நிகழ்ச்சிகள்ல, தமிழக அரசோட நிகழ்ச்சிகள்ல எதுலையுமே பத்திரிகையாளர்கள் உள்ள அனுமதிக்கல, எந்த ஊடகங்களுக்கு உள்ள அனுமதி இல்லைங்கிற ஒரு போக்கு வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. ஜனநாயகபூர்வமான இல்ல அரசு என்பது இது ஒன்று பொதுவானது. தமிழ்நாடு அரசு என்பதால் அது பொதுவானது. முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி. சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் வந்து கர்நாடகா போறாரா போலையா, பேச்சுவார்த்தை போறாரான்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியல.
அது என்ன மறைமுகம் அதுல என்ன மறைக்க வேண்டியது என்ன இருக்கு? வெளிப்படைத்தன்மை இருக்கணும். நிச்சயமா வேற எந்த நிகழ்ச்சியில் இருந்தாலும் சரி, நிச்சயமா அது வெளிப்படைத்தன்மையா இருந்து உண்மையான என்ன நடக்குது எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். அதான் ஜனநாயக முறை. காவேரி மேகதாது விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுக்கு அமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சட்டமன்ற தீர்மானம் போட்டோன்னே தண்ணி கொடுத்துடுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னமும் தமிழக அரசு மேகதாது காவேரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இவ்வளவு நாள் காரணம் இந்த காரணம் நீங்க அவங்களுக்கு தான் கேட்கணும். நானும் கடந்த 2 மாதத்துல 100 முறை சொல்லியிருக்கிறேன். இந்த அரசுக்கு நான் 100 முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன். தயவு செய்து அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், கூட்டி ஒருமனதாக எல்லாமே நம்ம அணுகுவோம் இந்த பிரச்சனையை. இது தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனை. இது அவசியமானது. இது ஏதோ இவங்க மட்டும் அந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு அனுபவம் கிடையாது தீர்ப்பதற்கு. அதனால அனுபவமிக்க எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க கிட்ட யோசனைகள் ஆலோசனைகள் கேட்டு அதுக்கப்புறம் ஒரே அணுகுமுறை போட்டு இப்போ மத்தியில் இருக்கிற அரசு நீர்வளத்துறை ஆணையம், காவிரி ஆணையம், அந்த ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்காற்று குழு எல்லாமே 2 மாதத்துல 3 முறை ஆணையிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவுக்கு தண்ணி திறந்து விடணும். நேத்து கூட ஒரு ஆணையிட்டு இருக்கிறாங்க 10,000 கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்து விடணும்னு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 TMC திறந்து விடணும், 15 நாள்ல 15 TMC திறந்து விடணும். அவங்க திறந்து விடலையே. அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் உச்சநீதிமன்றம் நிச்சயமா வழக்கு போடணும். ஆனாலும் ஒரு சட்ட அழுத்தம் கொடுக்கணும், ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். பிரதமரை எல்லாமே சேர்ந்து கூட்டிட்டு போய் ஒரு முதலமைச்சர் போய் சந்திக்கிறாருன்னா இது நேஷனல் நியூஸ். இது நேஷனல் நியூஸ். இது ஏன்னா இந்தியாவில் ஒரு மாநிலம் மத்திய அரசை மதிக்கல, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, கடந்த கால ஒப்பந்தங்களை மதிக்கல ஒரு மாநிலம்னா இது எல்லா மாநிலத்துக்கும் தெரியணும். அது ஒரு இதுதான் ஒரு அரசியல் அழுத்தம். இந்த அழுத்தம் நான் கொடுக்க மாட்டேன், இல்ல நான் மட்டும் தான் அந்த பிரச்சனையை நான் பார்ப்பேன். அப்புறம் மறுசீரமைப்புக்கு ஒரு அனைத்து MP கூட்டத்தை கூட்டுறீங்க. அது என்னுடைய கடமை. அது கேட்கிற வரைக்கும் நாங்க பேசிட்டு தான் இருப்போம், கேட்க வைப்போம், கேட்கிற வரைக்கும் பேசிட்டு தான் இருப்போம். அதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை. இல்ல இப்போ சமீபத்தில் கூட ஒரு சிறு தொழில் செய்கின்ற ஒரு சிறு தொழில் முதலாளி என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்க LT கனெக்ஷன் வச்சிருக்கிறோம், இந்த LT கனெக்ஷன் திடீரென்று இந்த மாதம் இப்ப அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கட்டிட்டு இருக்காங்கன்னா, கரண்ட் பில் கட்டிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதம் கூடுதலா ஒரு 15 லட்சம் ஏதோ டெபாசிட்டுக்கு கேட்கறாங்க. இது தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்கு, குறிப்பா சென்னை பகுதியில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னு யாருக்கும் புரியல. இது EB டிபார்ட்மெண்ட்ல தெளிவுபடுத்தணும். கரண்ட் பில் உயர்த்துவது அது ஒரு பக்கம், அதுவே கண்டனம், அதை கண்டிக்கிறோம். இது இல்லாம திடீர்னு ஒரு மாதம் கட்டணத்தை அது டெபாசிட்னா 15 லட்சம் டெபாசிட் எங்க போவேன், நானே நட்டத்துல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு என்கிட்ட சொன்னார், கடந்த வாரம் சொல்லியிருக்கிறார். இதை நிச்சயமா அரசு அது என்னன்னு விளக்கி சொல்லணும். அதே போன்று சென்னையில கூட பாத்தீங்கன்னா சொத்து வரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில சொத்துக்கள் 300 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிலது 100 விழுக்காடு, சிலது 50, சிலது 30. இப்படி எந்த அடிப்படையில் நீங்க உயர்த்திருக்கிறீங்க என்ன விளக்கம் சொல்லணும். நீங்க புது அரசு 3 மாதம் வந்திருக்கீங்க. நீங்க அதிகாரிகள் என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாமே கேட்டுக்கிட்டு நீங்க அப்படி நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதிகாரிகள் அவங்களுக்கு ஏற்பதான் சொல்லுவாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே நடைமுறைப்படுத்துவது அது ஒரு நல்ல அரசுக்கு அழகு கிடையாது, நல்ல நிர்வாகம் கிடையாது. அது என்ன ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து அது பண்ணணும். நீங்க அதான் நிச்சயமா செய்யணும். ஏன்னா மக்களுக்கு ஏதோ இன்னும் பாரம் கொடுக்காதீங்க. மக்கள் இன்னும் பாரத்தில் இருக்கிறாங்க. வேலை இல்ல, தொழில் இல்ல, வாழ்வாதாரம் கிடையாது, எல்லாமே கடன் சுமையில் இருக்கிறாங்க. விவசாயிகள் கடன் சுமையில் இருக்கிறாங்க, எல்லாமே கடன் சுமையில தான் இருக்கிறாங்க. கூடுதலாக அவங்களுக்கு சுமை கொடுக்காதீங்க. சொத்து வரி, வீட்டு வரி, மின்சாரம் கட்டணும், பேருந்து கட்டணும், பால் விலை எல்லாத்தையும் உயர்த்தி அப்புறம் வேற எங்க போவாங்க மக்கள்? நிச்சயமா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மெதுவா போங்க. ஒரேடியா அவங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை உடனடியாக அதை உயர்த்தணும், அதை ஏற்றணும்லாம் நிச்சயமா அது கிடையாது. பணம் செய்யக்கூடாது ஒரு நல்ல அரசு. நன்றி.